ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்ரஸ் சைலன்சஸ். நம்மளோட இன்ஸ்டன்ட் பீட்ரூட் ரைத்தா இப்போ நம்ம நல்லா அந்த இந்த ஹேண்ட் பிளெண்டரை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணணும். ஸோ அந்த ஹேண்ட் பிளெண்டரை நம்ம நல்லா வச்சு பீட் பண்ணியாச்சு. வேறு ஒன்றுமே இல்லை, தயிரும் நம்ம வீட்டில் இருக்கிற செஞ்ச பீட்ரூட் கூட்டும் தான். இது ரெண்டையும் போட்டு நல்லா நான் பிளெண்ட் பண்ணிவிட்டேன். இது தாளிக்கெல்லாம் ஒன்றுமே வேண்டாம், இது அப்படியே நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம கூட்டு பண்ணும்போதே அதில் எல்லாமே இதில் கலந்துருக்கு, ஆயில் எல்லாமே இருக்குது. ஸோ நாம் இதை எதுவுமே தாளிக்கலாம் வேண்டாம், அப்படியே சர்வ் பண்ணிட வேண்டியதான். இதை உங்களுக்கு நான் ஒரு இதில் எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இன்னொரு ட்ரெடிஷ்னல் ரைத்தா எப்படி பண்ணணும்னு இருக்குது, அது பீட்ரூட் ரைத்தா. அது நான் உங்களுக்கு செப்பரேட்டாக உங்களுக்கு அதை நான் செஞ்சு காட்டுறேன். இது இப்போ நம்ம வீட்டில் இன்ஸ்டண்ட்டாக ஒரு பீட்ரூட் கூட்டு இருக்கும்போது அதை வச்சு எப்படி ரைத்தா பண்ணுறது தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அது நான் உங்களுக்கு செப்பரேட் ஒரு வீடியோவாக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வேறு ஒன்றுமே நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு தான் ஆட் பண்ணணும் நம்ம. மற்ற எல்லாமே இதில் நமக்கு ஆல்ரெடி இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சூப்பரான பீட்ரூட் ரைத்தா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ணல. இதை நாம் ஒரு ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்லாம், அல்லது ரைஸோடு வச்சு சாப்பிட்லாம், அல்லது சப்பாத்தியோடு வச்சு ஒரு டிப் மாதிரி வச்சு சாப்பிட்லாம். ஸோ மெனி வெரைட்டிஸாக இதை நாம் வச்சு சாப்பிட்லாம். பிரியாணி கூட வச்சு சாப்பிட்லாம். ஸோ மெனி. இது ஒரு ஸ்வீட் அண்ட் சார் டேஸ்ட்டில் இருக்குது. ஒரு இனிப்பு ப்ளஸ் ஒரு புளிப்பு டேஸ்ட்டில் இருக்குது. நல்லா பிளெண்ட் பண்ணால் மட்டும் போதும், இந்த ஹேண்ட் பிளெண்டர் மாதிரி ஒன்று வச்சு. ஸோ பிரியாணி, ரைஸ், சப்பாத்தி அல்லது ப்ரெட்டுக்கு ஒரு ஸ்ப்ரெட்டாக கூட இதை நாம் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அல்லது இதை வச்சே கூட நாம் ரைஸை மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். ஏன்னா வெறும் தயிரை வச்சு மிக்ஸ் பண்ணி அது நம்ம ரெகுலராக நம்ம எப்போவுமே சாப்பிட்றது தான். ஃபார் அ சேஞ்ச் இப்படி கூட நீங்கள் சாப்பிடலாம். ஸோ பல விதமான வெரைட்டிஸ் நாம் இப்போது ஒரு ரெசிபி வச்சே ட்ரை பண்ணியிருக்கோம். பீட்ரூட் ரைஸ் பண்ணியிருக்கோம் ஒரு கூட்டை வச்சு. இதெல்லாம் இன்ஸ்டண்ட்டாக ஒரு கூட்டை வச்சு நம்ம பண்ணது மட்டும் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். செப்பரேட்டாகவே எல்லாம் வேறு மெத்தடில் பண்ணலாம், அது நாம் இன்னொரு டைம் பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு கூட்டு இருக்கிறத வச்சு நம்ம வீட்டில் என்னெல்லாம் பண்ணலான்னு தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ரொம்ப ஈஸி, பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. இதை ஒரு சப்பாத்தியை கூட நீங்கள் வச்சு ஒரு டிப் மாதிரி சாப்பிட்லாம். ஆலு பரோட்டா அது எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். ஸோ ஆல் த பரோட்டா வெரைட்டிஸ்க்கும் இது நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்ம வீட்டில் எல்லாருமே பீட்ரூட் கூட்டு வைக்கிறது ரெகுலர் தான். பட் பீட்ரூட் கூட்டை வச்சு இப்படியும் பண்ணலாங்கிறது தான் நமக்கு தெரியாத விஷயம். ஸோ உங்களுக்கு இது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குன்னா ஓகே. ஸோ உங்களுக்கு தெரியலைன்னா இது மாதிரி வித்தியாசமான இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி இன்னும் நிறைய ஐடியாஸோடு உங்களை நான் அடிக்கடி மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர்.